ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Audition. நம்ம இன்றைக்கி Auditionல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மல்டி ட்ராக் செஷன் இருக்குல்லவா, அதில் வந்துட்டு நம்ம டிஜே ட்ராப்ஸ் வந்துட்டு பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க இந்த ஃபிலிம் சீக்வன்ஸ் ஃபிலிம் சரவுண்ட்லாம் இருக்குல்லவா, இந்த ஃபிலிம் சரவுண்டு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டைலாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைலாக் வந்துட்டு சரவுண்ட் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் அந்த சரவுண்ட் ஃபீல் வந்துட்டு கொண்டு வந்துக்கலாம். இது மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஃபிலிம் இதில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு 2-3 கேரக்டர் வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அந்த கேரக்டரோட இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிங்க முடியும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த ஃபிலிம் சரவுண்டை ஆன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும் ட்ராக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே டப் பண்ணுறது. அதை டப் பண்ணி நம்ம அந்த சரவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு டைட்டிலுக்கு வந்துட்டு நம்ம பேசுகிறோம், டைட்டில் கார்டுக்கு அந்த இடத்துக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் சின்ன இந்த ஜிங்கிள்ஸ் மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு இந்த டைலாக் வந்துட்டு எப்படி வந்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்துட்டு இதை விட்டு வெளியில் வந்துட்டு ரைட் இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ரைட் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேவ் ஃபார்மேட்டில் வந்துட்டு நான் டைலாக் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற ட்ராக்கில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸில் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். இப்போ 2-3 மைக் இருந்ததுன்னா நம்ம ஒரு 2-3 பேர்த்த வச்சு ஒட்டுக்காக வந்துட்டு இந்த வீடியோ ரெஃபரன்ஸ் வச்சுட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடுக்க முடியும். அதுதான் வந்துட்டு இந்த ஃபிலிம் ட்ராப்பு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபிலிம் டைலாக்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரே மைக்கை வச்சு பேசுகிறதுனால நான் இந்த வேவ் ஃபார்மேட் வச்சுக்கிறேன். வேவ் ஃபார்மேட் வச்சுட்டு ஜஸ்ட் வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் வந்துட்டு சீக்வன்ஸ் மட்டும் மாற்றி வந்துட்டு பேச போகிறேன். கொஞ்சம் மாடுலேஷன் மட்டும் மாற்ற போகிறேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாவ், எவ்வளோ பெரிய மரம்! ஆமாம், பெரிய பெரிய அணிலெல்லாம் இருக்கு. சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதான்னு பார்ப்போம். கிளைமேட் கண்டிஷன் வெதர்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆமாம், மழை வர மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் ஒரு டைலாக் எனக்கு வாய்க்கு வந்து பேசியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி
ஸோ இதுதான் அந்த டயலாக். Ctrl A Ctrl C. இப்போது இதில் வந்துட்டு நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டயலாக் வந்துட்டு எடுத்து வைக்க போகிறேன். ஜஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நான் ட்ராக் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு கிளிப்பாக வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு இது நம்ம வேணும்னா அந்த லெஃப்ட் ரைட் வந்துட்டு இதில் மாற்றும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த சரவுண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த டைலாக் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன மியூசிக் ட்ராக் கூட போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு சின்னதாக ஒரு வேவ் ஃபார்மேட்டில் ஒரு மியூசிக் வந்துட்டு வைக்கிறேன். சப்போஸ் அது செலக்ட் ஆச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. ரைட், ஓகே தான் எனக்கு. இதை வந்துட்டு நான் கீழே இறக்கி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நான் லெஃப்ட்டு ரைட்டு வந்துட்டு மாற்ற போகிறேன். ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு ரைட் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ரைட்டா, இதை வந்துட்டு நான் லெஃப்ட்டுக்கு மாற்ற போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் மாறும். ஸோ இதை வந்துட்டு என்னோட ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு நான் லெஃப்ட்டுக்கு கொண்டு போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட்லேயும் ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு ஓகே. இப்போ எனக்கு வந்துட்டு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா
இப்போது நாம் இங்கே என்ன வைக்கிறோமோ அதே தான் அந்த ஃபுல்லாக அந்த ட்ராக் ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ராக் வந்துட்டு கட்டாய் வந்துட்டு வரும். சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாரு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதான்னு பார்ப்போம். கிளைமேட் கண்டிஷன் வெதர்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு வந்துட்டு மாறும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஜஸ்ட் அதில் டைலாக் மட்டும் பேசிட்டு வரவங்களது நாம் இங்கே வந்துட்டு ஃபீட் பண்ணி வச்சிட்டோம்னா நீங்கள் பேச பேச நான் இப்போ கட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மியூசிக்காக வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம லெஃப்ட்டு ரைட்டு ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி நம்ம லெஃப்ட்டு ரைட் மாற்றினோம்னாவே நமக்கு அந்த சரவுண்ட் வந்துட்டு ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணி என்னோடய வால்யூமோட லெவலை வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு டவுன் பண்ணிடுறேன்.
இதில் வந்துட்டு இந்த மாஸ்டரில் வந்துட்டு உங்களுக்கு டயலாக் செயின் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே ட்ராக்காக எடுத்து நம்ம இதில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ நான் மியூட்டுன்னு போட்டேன்னா ஃபுல் டைலாக்கும் வந்துட்டு மியூட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு லிங்க் பண்ணிக்க முடியும் எல்லாத்தையும். இது கேரக்டர், இப்போ எத்தனை கேரக்டர், இங்கே 4 கேரக்டர் இருக்கா. ஸோ 4 கேரக்டர் வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். வேறு வேறு கேரக்டர் 4 பேர் வந்துட்டு பேசலாம். மியூசிக் வந்துட்டு 2 ட்ராக்கு 3 ட்ராக் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ரெக்கார்டிங் வந்துட்டு ஒரே டைமில் 2-3 பேரை வந்துட்டு பேச வச்சு சரௌண்டிங் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற விஷயமே. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.